அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 6/5/2026 ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை மாதம் 23ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. ஏமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. இன்று ரோகிணி மற்றும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:55 மேஷ லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் எப்போ பாரு ஒரு கெட்டதாகவே நடந்துட்டுருக்கா? நம்மளுக்கு எதிரிகளால் ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா? பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரிலாம் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் பிரச்சனை எல்லாமே தீர்த்து வைக்கப்படும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவதற்கு சாதகமான நாளாக அமைகிறது. அது உங்களுக்கு ஆறுதலையும் வளர்ச்சியையும் பெற்றுக் கொடுக்கும். இன்றைய நாளை சிறந்ததாக ஆக்க புதிய வாழ்க்கை வழிகளை இன்று காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய அன்றாட பணிகளை மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும். அதிக பணிகளை மேற்கொள்ள வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் அகந்தை போக்கு காணப்படலாம். அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக உறவு வலுப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவுகள் காணப்படலாம். பண பற்றாக்குறையை சந்திப்பீர்கள். இதனால் வருத்தமான மனநிலை காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றல் குறைந்து காணப்படுவதன் காரணமாக முதுகுவலியால் அவதிப்படுவீர்கள். சிறந்த ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் விரும்பக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. இன்றைய சவால்களை கையாள அனுசரணையான அணுகுமுறை தேவை. தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம். அதனை உருவாக்கி கொள்ளக்கூடிய வழி காண வேண்டும். பணியை பொறுத்தவரை கடினமான பணிகள் காணப்படலாம். அதனால் நேரம் செலவாகலாம். கவலையை உண்டாக்கக்கூடியதாகவும் பணியிடத்தில் சவாலான சூழ்நிலைகளும் காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இணக்கமான உறவு காணப்படாது. ஒருவருக்கு ஒருவர் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக இன்றைய நாளை இனிமையாக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு ஏற்படும். அதிர்ஷ்டம் காணப்படாது. ஆனாலும் இன்று பண பற்றாக்குறை காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடன் பிறந்தோருடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை உண்டாக்கலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். உங்களுடைய திட்டங்களை இன்று செயலாற்ற நீங்கள் விரைந்து முடிவெடுப்பீர்கள். தன்னம்பிக்கையை மேம்படுத்த முயற்சி செய்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நட்பெயர் பெறுவீர்கள். பல வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உற்சாகமான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். துணையோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமானதாக இருக்கும். வங்கி இருப்பை அதிகரிக்க செய்யக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த மனநிலையில் காணப்படுவீர்கள். தன்னம்பிக்கையோடு இருப்பீர்கள். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொதுவாக சிறந்த நாளாக அமைகிறது. நீங்கள் மிகவும் கவனமாக செயலாற்ற வேண்டும். புத்திசாலித்தனத்தை மேம்படுத்த வேண்டும். பணியை பொறுத்தவரை மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்வதன் மூலமாக திருப்தி காண்பீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக பழகுவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காண முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். புதிய முதலீடு போன்ற முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். இன்று பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியம் மேம்படும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்காது. இன்று அதிக பலன்கள் எதிர்பார்க்க இயலாது. குழப்பம் நிலவக்கூடியதாக அமையலாம். பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு உதவிகரமானதாக இருக்கும். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக இருக்கும். நீங்கள் திட்டமிட்டு ஆற்றலோடு பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் பராமரிக்க நீங்கள் எந்த விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது. பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. காய்ச்சல் மற்றும் தலைவலி காணப்படலாம்.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் மிகவும் யதார்த்தமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதன் மூலமாக இன்று நம்பிக்கை அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது. பணியை பொறுத்தவரை சில பணிகளை நீங்கள் காண கடினமாக உழைக்க வேண்டும். இன்றைய நாள் உங்களுக்கு அதனால் பலன்கள் சிறப்பாக அமையும். பணியில் வெற்றி காண முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் அகந்தை உணர்வு காணப்படலாம். இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பொறுப்புகள் அதிகமாக காணப்படலாம். இதன் காரணமாக பணப்பற்றாக்குறை காணப்படலாம். சூழ்நிலையை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சற்று அனுகூலம் குறைவானதாக இருக்கலாம். அதிர்ஷ்டத்தை விட முயற்சியை சார்ந்து செயல்பட வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணிகள் இறுக்கமானதாக காணப்படலாம். ஓய்வெடுக்க நேரம் குறைவாக காணப்படலாம். சிறப்பான பலன் காண திட்டமிட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக உங்களது துணையோடு ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இயலாது. எனவே எந்த விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது. அதிக செலவுகள் காணப்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறிது அசௌகரியமாக உணர்வீர்கள். இதனால் பதட்டம் காணப்படலாம். ஆரோக்கிய குறைபாடு காணப்படலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைகிறது. உங்களுடைய நலனை மேம்படுத்தக்கூடிய சில பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். இன்று திருப்தி நிலவும். பணியை பொறுத்தவரை பணியில் சுமூகமான பலன்கள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு சமநிலை உறவை பராமரிப்பீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல நட்புறவு காணப்படும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை கையில் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும். பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு இன்றைய நாள் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய திருப்தி காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அதிக பொறுப்புகளும் பதட்ட நிலையும் காணப்படலாம். இறை வழிபாட்டின் மூலமாக மனதை கட்டுப்பாட்டோடு வைத்திருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்யக்கூடிய பணியில் உங்களுக்கு திருப்தி இருக்காது. பணியிட சூழலும் சிறப்பாக இருக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான மனநிலை காரணமாக எதிர்மறை தன்மை குறைந்து காணப்படலாம். இதனால் உங்களது துணையோடு உங்கள் உணர்வுகளை நல்ல விதத்தில் பகிர்ந்து கொள்ள இயலாது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குறைந்த அளவு பணம் காணப்படலாம். பெரிய அளவிலான புதிய முதலீடுகள் சம்பந்தமான எந்த விதமான முடிவையும் எடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமானம் சம்பந்தமான பிரச்சனை காணப்படலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாள் உகந்த நாள் அல்ல. பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சி சிறிது குறைந்து காணப்படலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது கட்டுப்பாட்டை இழக்க நேரிடலாம். எனவே சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது. அதிக பொறுப்புகள் காணப்படலாம். குடும்பத்திற்கு அதிகமான பண செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலை கவலையை கொடுக்கலாம். அதற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் அதிகமான கவனம் இழக்க வாய்ப்புள்ளது. இதனால் பின்தங்கி இருப்பீர்கள். உங்களுடைய செயல்களில் அதிகமான கவனம் வேண்டும். இன்று தியானம் மேற்கொள்வதன் மூலமாக கடினமான சூழ்நிலையை சமாளிக்க முடியும். பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. பணியில் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். அவரை நண்பர் போல நடத்துவதன் மூலமாக ஆரோக்கியமான உறவு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை மிதமான பணப்புழக்கம் காணப்படலாம். அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம். குளிர்ச்சியான உணவு வகைகள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் ஆற்றல் மூலமாக வெற்றி காண்பீர்கள். மனது தெளிவாக இருக்கும். எனவே உங்களுடைய செயல்களை சிறப்பாக ஆற்றுவீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று புதிய வேலை வாய்ப்புகள் நம்பிக்கையோடு புத்துணர்ச்சியோடும் காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பு வயப்பட்ட நிலையில் இருப்பீர்கள். இதனால் உறவில் நல்லிணக்கம் ஏற்படும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் போதிய பணம் காணப்படும். பணத்தை பொறுத்தவரையில் திருப்தியான நிலை இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் காரணமாக நீங்கள் இன்று ஆரோக்கியமாக இருப்பீர்கள்.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.